தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு NCF National Curriculum Framework NCF 2005 தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 என்பது இந்தியாவின் பள்ளி பாடத்திட்டம் ஸ்கூல் கரிக்குலம் பாட புத்தகங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் மற்றும் கற்பித்தல் முறைகளுக்கான டீச்சிங் மெத்தட்ஸ் வழிகாட்டுதலை வழங்கும் மிக முக்கிய ஆவணமாகும். இதன் முக்கிய விவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கப்படும்போது 5 முக்கிய வழிகாட்டுதல் கோட்பாடு 5 கைடிங் பிரின்சிபல்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கப்படும்போது முதலாவதாக அறிவை பள்ளிக்கு வெளியே உள்ள வாழ்க்கையோடு இணைத்தல், கனெக்டிங் நாலேஜ் டு லைஃப் அவுட்சைட் த ஸ்கூல். இரண்டாவதாக கற்றல் மனப்பாடம் செய்யும் முறையிலிருந்து மாறுபடுவதை உறுதி செய்தல், என்ஷூரிங் தட் லேர்னிங் ஷிஃப்ட் அவே ஃப்ரம் ரோட் மெத்தட்ஸ். ரோட் மெத்தட்ஸ்ன்றது மனனம், அந்த மனப்பாடம் செய்யக்கூடியது. அடுத்ததாக 3 பாடத்திட்டத்தை பாட புத்தகங்களையும் தாண்டி குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவுமாறு செழுமைப்படுத்தல், enriching the curriculum so that it goes beyond textbooks for the overall development of the children. What are the overall development of the children? Physical development, mental development, emotional development, social development, moral development. உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, மனவேட்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சியில் மேம்பாடு அடைதல். 4வதாக தேர்வுகளை எளிமையானதாகவும் வகுப்பறை வாழ்க்கையோடு ஒருங்கிணைந்ததாகவும் மாற்றுதல், மேக்கிங் எக்ஸாமினேஷன் மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் இன்டகிரேட்டிங் தம் வித் கிளாஸ் ரூம் லைஃப். தென் 5th நாட்டின் ஜனநாயக கடமைக்குள் பொறுப்புள்ள குடிமகனை உருவாக்கும் தேசிய கொள்கைகளை வளர்த்தல், நர்ச்சரிங் அண்ட் overriding identity informed by caring concerns within the democratic policy of the country. Then ஆர்கனைசேஷன் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இது NCERT நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் 1961 1961 NCERT உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பால் பேராசிரியர் ப்ரொஃபஸர் எஸ்பால் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டது. இட் வாஸ் ஃபார்முலேட்டட் பை NCERT. அப்போ ரொம்ப எளிமையாக கேள்வி கேட்கலாம், NCF 2005 யாரால் உருவாக்கப்பட்டது அல்லது எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டதுன்னா NCERT அண்டர் த சேர்பர்சன்ஷிப் ஆஃப் ப்ரொஃபஸர் யஷ்பால். யாருடைய தலைமையில் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா யஷ்பால். இதனுடைய முக்கிய நோக்கம், கோர் பிரின்சிபல் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபிலாசபி என்ன அப்படின்னா சுமையற்ற கற்றல் மிக முக்கியமானது, லேர்னிங் வித்தவுட் பேர்டன் என்பதே இதன் முதன்மையான கொள்கையாகும். பெரும்பாலான டெட் எக்ஸாமு, BO எக்ஸாமு, காலேஜ் TRB, தென் நெட்டு, செட்டு, இதிலெல்லாம் பெரும்பாலும் யஷ்பால் குழுவுக்கிட்டேருந்து வினாக்கள். சுமையற்ற கற்றல், கற்பித்தல் முறை, பெடகாஜி, ஆசிரியர் மைய கல்வியிலிருந்து கட்டமைப்புவாத கற்றல், கன்ஸ்ட்ரக்டிவிசம் முறைக்கு மாற பரிந்துரைக்கிறது. குழந்தைகள் தாங்களாகவே அறிவை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை பரிந்துரைக்கிறது. இட் ஷிஃப்ட் ஃப்ரம் டீச்சர் சென்டர் டு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச், கட்டமைப்புவாத அணுகுமுறை, வேர் சில்ட்ரன் ஆக்டிவலி கன்ஸ்ட்ரக்ட் தேர் ஓன் நாலேஜ். இறுதியாக மொழிக் கொள்கை, லாங்குவேஜ் பாலிசி, மும்மொழி கொள்கை, 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, ட்ரிபிள் லாங்குவேஜ் சிஸ்டம் மற்றும் தாய்மொழி வழிக்கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இட் எம்பசஸ் த ட்ரிபிள் லாங்குவேஜ் சிஸ்டம் ஆர் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அண்ட் ப்ரமோட்ஸ் மதர் டங்
as the medium of instruction, அவரவருடைய தாய்மொழியின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது.